குரூப் 4 RRB குரூப் 2 கணிதம் ரேஷியோ அண்ட் ப்ரப்போர்ஷன்லேருந்து ஒரு கொஷின். ஏ மற்றும் பி இருவரும் சேர்ந்து ரூ. 1210 வைத்துள்ளனர். ஏயின் 4/15 பங்கு பியின் 2/5 பங்குக்கு சமம் எனில் பி வைத்திருக்கும் தொகை என்னன்னு கேட்குறாங்க. இப்போது இதில் ஏபி 2 பேரும் சேர்ந்து 1210 வச்சுருக்காங்க. ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஏயின் 4/15 பங்கு பியின் 2/5 பங்குக்கு சமம்னு சொல்லியிருக்காங்க. அதை வச்சு தான் செய்யணும் நம்ம. இப்போது ஏ இன்ட்டு 4/15 ஈக்குவல் டு பி இன்ட்டு 2/5 இந்த ஸ்டேட்மெண்ட் வச்சு தான் கணக்கு பண்ணோம். இப்போ 15 5ஆல் அடித்தா 3 தடவை, இதை 5ஆல் அடித்தா 1 தடவை, இந்த 2ஆல் அடித்தா 1 தடவை, இதை 2ஆல் அடித்தா 2 தடவை. அப்போது 2A ஈக்குவல் டு 3, இந்த 3 அங்கே போய்டும். அப்போ 3B. அப்போது A ஈக்குவல் டு 3, B ஈக்குவல் டு 2. இப்போ இந்த 1210 ரூபாயை 2 பேரும் 3, 2ன்னு பிரிச்சுக்கிறாங்க. புரியுதுங்களா? 3 பங்கு 2 பங்காக பிரிச்சுக்கிறாங்க. இப்போ மொத்தம் 5 பங்கு. இப்போ 5 பங்கு வந்து 1210னா அப்போ பியோட பங்கு 2 பங்கு எவ்வளோன்னு கேட்குறாங்க. இப்போ 5ஆல் இதை அடிச்சிங்கன்னா 2, 4, 2. இந்த 2ஆல் இதை பெருக்குனிங்கன்னா 4, 8, 4. புரியுதுங்களா? பியோட பங்கு வந்து பியின் பங்கு வந்து 484 ரூபாய். புரியுதுங்களா?